ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 10/6/2026 அன்னைக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்வு முகாம் பிரதி மாதம் நடத்தப்படும் என அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரேஷன் சம்பந்தப்பட்டதுக்கான குறைகள் வந்து ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸிலுமே எவ்ரி மந்த் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீம் வந்து கடந்த 2-3 வருஷமாக வந்து செயல்படுத்திட்டு வராங்க. எல்லா மாதமுமே செகண்ட் சாட்டர்டே அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் மாரி ஏற்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லி அதை கண்டினியூவாக எவ்ரி மந்த் தொடர்ந்துட்டு வருது. அந்த வகையில் இப்போதைக்கு ஜூன் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்வு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு அப்படின்னா 13/6/2026 அன்னைக்கு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சென்னை மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்தில் உள்ள எல்லா தாலுக்கிலுமே முகாம் மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. ரேஷன் சம்மந்தப்பட்ட குறைகளுக்கான ஒரு முகாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப அட்டைகளை பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் பதிவு பண்ணுறது உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த முகாமில் போயிட்டு ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது, புதுசாக நீங்கள் பேர் சேர்க்க போகிறீங்க, ரிமூவ் பண்ண போகிறீங்க, அட்ரஸ் மாற்றம் பண்ண போகிறீங்க, அல்லது ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. இது இல்லாமல் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அதாவது இப்போ வயசானவங்க பெரியவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனுக்கான பொருட்கள் வாங்க முடியாத இருக்கலாம், அவங்களுக்கு பதிலாக அவங்க குடும்ப உறுப்பினர் யாராச்சும் வந்து பார்த்தா போயிட்டு வாங்குற மாரி அதுக்கு அங்கீகார சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த அங்கீகார சர்டிஃபிகேட்டை வச்சு அதிலுமே நீங்கள் இந்த முகாமில் போயிட்டு வாங்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அது குறித்த புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணில் பெறப்படும் கடவுச்சொல் வழியாக மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசியுடன் மண்டல அலுவலகத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். ஏதாச்சும் ஒரு சேவை பெறணும் அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கையோடு கொண்டு போங்க, ஏன்னா ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பொதுமக்கள் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் சேவைகள் வேணும், குறைகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, tnpds.government.in. இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில சேவைகள், அதாவது புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா டூப்ளிகேட் காப்பிக்கு அப்ளை பண்ணுறது, உறுப்பினரை சேர்க்கறது, உறுப்பினர் பெயரை நீக்கம் பண்ணுறது, குடும்ப தலைவரை மாற்றம் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சேவைகளை நீங்களே வந்து பண்ணிக்கலாங்க. ஒரு சில சேவைகள் நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் இந்த தாலுக்கா ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொடர்புக்குன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்டாக்டை நீங்கள் கிளிக் பண்ணி தொடர்பு கொள்ள போனீங்க அப்படின்னா ஆணையர் அலுவலகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தாலுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், அரியலூர் அப்படின்னா அரியலூரில் ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக முகவரி, அவங்க நம்பர் என்ன, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வெப்சைட் மூலமாக உங்கள் தாலுக்கா ஆஃபீஸோடைய அட்ரஸ் எங்கே, அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி அட்டன் பண்ண பாருங்கள். எவ்ரி மந்த் இந்த முகாம் ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கான சேவையை பண்ணி கொடுப்பாங்க. பட் அன்றைக்கின்னு ஒரு ஸ்பெஷல் டேவாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதனால் ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.